சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். உத்தரப்பிரதேசத்தின் பிரபல தாதாவாகவும் எம்பியாகவும் இருந்த ஆதிக் அகமதின் 50 கோடி ரூபாய் சொத்துக்களை உத்தரப்பிரதேச அரசுக்கு மாற்ற பிரயாக்ராஜ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் எம்பியான ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அஸ்ரப் அகமது மீது 100க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருந்த நிலையில் உத்தரப்பிரதேச காவல்துறை இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. 2023ஆம் ஆண்டு மருத்துவ பரிசோதனைக்காக இவர்களை காவல்துறை அழைத்துச் சென்றபோது கூலிப்படையினர் இருவரும் மீதும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அகமது சகோதரர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் தாதா அரசியல்வாதி ஆதிக் அகமது மற்றும் அவரது குடும்பத்துக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களை உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை கடந்த ஆண்டு முடக்கியது. இதில் ஆதிக் அகமது தொடர்புடைய 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் தற்போது உத்தரப்பிரதேச அரசுக்கு சொந்தமானதாக மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூறுகையில், ஆதிக் அகமது குற்றச் செயல்கள் மூலம் பெற்ற பணத்தில் 2.37 ஹெக்டேர் நிலத்தை ஹூபலால் என்பவர் பெயரில் வாங்கியதாகவும், தேவைப்படும் போது இந்த நிலத்தை தன்னுடைய பெயரில் பதிவு செய்து கொள்வதாக ஹூபலாலியிடம் ஆதிக் கூறியதாகவும் தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், முன்னதாக ஆதிக் அகமதின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் பற்றி பதிலளிக்க அவரது தரப்புக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் தரப்பில் யாரிடம் இருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. இதன் பின்னர் இது தொடர்பான ஆவணங்களை காவல்துறை ஆணையர் பிரயாக்ராஜ் நீதிமன்றத்துக்கு அனுப்பினார். அதை விசாரித்த நீதிபதி வினோத்குமார், காவல்துறை ஆணையரின் நடவடிக்கை சரியானது என கூறி இந்த சொத்துக்களை உத்தரப்பிரதேச அரசு சொத்தாக மாற்ற உத்தரவிட்டார் என்று தெரிவித்தார்.